அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல அல்லாஹ்வுக்கு தான் நான் நன்றி செலுத்தணும். ஏன்னா இத்தனை வருஷம் காலேஜில் கிட்ட ஒரு 9 + 7 16 வருஷம் காலேஜ் லைஃப்பில் ஓடிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ தான் முதல் தடவையாக வேறு டைப் ஆஃப் ஒரு காலேஜுக்குள்ளே என்ட்ரான மாதிரி ஒரு ஃபீல் மனசில். அதாவது ஒரு இஸ்லாமிக் காலேஜ். இத்தனை நாள் பார்த்ததெல்லாமே ஒரு யூனிஃபார்ம் போட்டு நார்மலாக காமனாக இருக்கக்கூடிய காலேஜை பார்த்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு இஸ்லாமிக் காலேஜில் ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா எல்லாருமே ஆலிம், நீங்கள்லாம் ஆலிம் ஆக போகிறீங்க. 2 விஷயம்தான். ஃபஸ்ட்டு சார் அப்படின்னா நிறைய கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். நீங்கள் அதை யோசிச்சு சொல்லுங்கள். அதாவது அதிர்ஷ்டசாலி அப்படின்றவங்க யாரு, பாக்கியசாலி அப்படின்றவங்க யாரு சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. அதிர்ஷ்டசாலி அப்படின்றவங்க யாரு, பாக்கியசாலி அப்படின்றவங்க யாரு? அதிர்ஷ்டசாலினா திடீர்னு பாக்கியசாலினா கஷ்டப்பட்டு என்ன புரியல. அதிர்ஷ்டசாலினா திடீர்னு நீங்கள் எப்படியே செஞ்ச நல்லதால வரும். பாக்கியசாலினா அவனுடைய பேரண்ட்ஸ் இருக்குவாங்க, நாங்கள் செஞ்சது எல்லாமே இப்போ அந்த 2 பேரும் இங்கே தான் இருக்கோம். இப்போ இதில் சொல்லுங்க, அதிர்ஷ்டசாலி யாரு, பாக்கியசாலி யாரு? பாக்கியசாலி எல்லாம் உங்களுக்கு முன்னாடி, அதாவது எனக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அதிர்ஷ்டசாலி எல்லாம் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா? இப்ப சொல்லுங்க, பாக்கியசாலி யாரு, அதிர்ஷ்டசாலி யாரு? அதிர்ஷ்டசாலி நீங்க. சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்க பெற்றோர்கள் எல்லாம் உங்களுக்காக நிறைய துவா செஞ்சிருப்பாங்க. எதுக்காக? ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கிறதுக்கே நிறைய துவா செஞ்சிருப்பாங்க, பையனா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி. அவங்க செஞ்ச துவானால பாக்கியம் உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தைகளா பிறந்தீங்க. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ துவா செஞ்சிருப்பாங்க, என்னுடைய மகன் தீன்தாரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துவா செஞ்சிருப்பாங்க. உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆமாவா இல்லையா? அவங்க செஞ்ச துவா பறக்கிறதுனால தான் நீங்க என்ன பண்ணீங்க, இந்த மாதிரியான ஒரு தீனுடைய படிப்பை படிக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கிறீங்க. அப்போ நீங்க எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்கணும். உங்க பெற்றோர்கள் செஞ்ச துவானால நீங்க பாக்கியசாலிகளா இங்க உட்காந்துருக்கிறீங்க. அந்த பாக்கியசாலிகளுக்கு ஒரு டைம் பாஸ், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி நான் உங்க முன்னாடி நின்றுருக்கிறேன். ஆமாவா இல்லையா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறவனுக்கு ஓனர் தெரியுமா? அது விற்கிறவனுக்கு யாருக்கு ஒழுங்கு தெரியுமா? கோடியில் ஒருத்தருக்கு தான் அந்த அதிர்ஷ்டம். இப்போ நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க முன்னாடி நான் நின்று பேசுறேன் இல்லையா, அதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தானே. நார்மலா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் முன்னாடி பேசுறது நார்மல். ஒரு ஆளி முன்னாடி பேசுறதுக்கு பெரிய தகுதி வேணும். ஆமாவா இல்லையா? ஏன் அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி ஒரு உஸ்தாத் சொன்னார் இல்லையா, டூயல் குவாலிஃபிகேஷன். நாங்கள்லாம் சிங்கிள் தான், நீங்கள்லாம் டபுள்ஸ். புரியுதா? சிங்கிளாக போனால் வெயிட் கம்மி, டபுளாக போனால் வெயிட் அதிகம். அந்த மாதிரி எல்லாம் வெயிட்டாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் முன்னாடி நான் என்ன பேசுறது எனக்கே தெரியல. உங்கள் உஸ்தாத் சொன்னாங்க, நிறைய விஷயம் சொன்னாங்க. அதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவுமே, அதாவது தரைக்குறைவாக நடத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆசிரியர்களை மதிக்கிறது இல்லை. உஸ்தாதை மதித்தோம் அப்படின்னாலே போதும், பாதி நம்ம என்ன பண்ணலாம், படிப்பில் பாதி சிரமம் நம்ம குறைஞ்சிடும். அதை தான் நானும் செஞ்சேன். ஏன்னா அந்த காலத்தில் குருகுல கல்வி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? குருகுல கல்வி, அதாவது அவங்க வீட்டிலே போயிட்டு தங்கி இருந்து அங்கேயே படிக்கிறது. அவருக்கு தேவையான விஷயங்கள், அவர் துணி துவைக்கிறது, அவருக்கு சமையல் செய்கிறது, அவருக்கு பணிவிடை செய்கிறது, வீடு சுத்தம் பண்ணுறது, தோட்டத்தில் வேலை செய்கிறது, இது எல்லாத்தையுமே செஞ்சது போக மீதி நேரம் படிக்கணும். அது குருகுல கல்வின்னு சொல்லுவாங்க. அதாவது குரு கூடவே இருந்து அவருக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு அவர்கிட்ட இருந்து ஒரு அறிவை கற்றுக்கிறது.
ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அந்த குருவை நம்ம மதிக்கிறோமா? உஸ்தாத் நம்மளை திட்டாரு அடிச்சிட்டாரு அப்படின்னாலே அவர் நமக்கு எதிரே. ஆமாவா இல்லையா? இல்லைடா நேற்று போனேன் பாடம் சொன்னேன் அவர் மதிக்கவே இல்லை என்னைய. நம்ம மைண்ட் தாட்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு உஸ்தாத் அப்படிங்கிற இடத்துல வந்து உட்காரணும் அப்படின்னா அவர் எவ்வளவு அர்ப்பணிப்போட வந்து உட்கார்ந்துருப்பாரு தெரியுமா? எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் தெரியுமா அதுக்கு பின்னாடி? இப்போ உங்க உஸ்தாத் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா மிகப்பெரிய கஷ்டம் இருக்குது அதுக்கு பின்னாடி. வாழ்க்கை என்பதே பெரிய கஷ்டம். அந்த கஷ்டத்துலையும் படிப்புன்றது அதை விட கஷ்டம். அந்த படிப்பை நம்ம என்ன பண்ணணும்? மனதளவில் நம்ம நேசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை அடையிறதுக்கு உண்டான வழி பிறக்கும். நம்ம என்ன செய்யறதில்ல, உலக வஸ்துக்களை தான் நம்ம நேசிக்கணும். நல்ல ஃபோன் வாங்கிக்கணும், ஆமாவா இல்லையா? நல்ல ஃபோட்டோ பிடிக்கணும், நல்ல பேக் போஸ்ட் போடணும், நல்ல கிளாரிட்டியாக இருக்கிற கேமராவாக பார்த்து வாங்கணும், நல்ல ஊர் சுற்றணும். உலக வஸ்துக்கள் மேலே தான் நம்ம ஆர்வம் காட்டணும். ஆனால் படிப்பு மேலே நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எதை அதிகமாக நம்ம பேசுகிறோமோ அதுதான் உலகத்தில் முதன்மையாக போயிட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? அதை சில உதாரணம் சொல்லலாம். வாட்ஸ்அப்னு பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு வாட்ஸ்அப் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு செயல் செய்ய முடியுதா? அதை விட எளிதானது வேற எதனா இருக்குதா? நம்ம பேசி பேசி என்னாச்சு, பெருசுப்படுத்திட்டோம். அதனால அது மேலோங்கி போயிடுச்சு. ஆமாவா இல்லையா? அடுத்தது ஃபேஸ்புக். அதையும் நல்லா பேசுகிறோம், பேசிட்டே தானே இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஃபேஸ்புக்கில் போகிறாங்க, அடுத்த 10 நிமிஷத்தில் வந்து ரெக்கவர் பண்ணுறாங்க. உடனடியாக என்ன ஆகுது, ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. அந்த அளவுக்கு பேசி பேசி என்ன பண்ணுறோம், ஒரு விஷயத்தை பெருசு பண்ணி விட்டோம். நம்ம எதை பேசுறதில்ல அப்படின்னா படிப்பு தான் பேசுறதில்ல. ஆமாவா இல்லையா? சாப்பிட்டத என்ன சாப்பிட்டோம், நாளைக்கு என்ன செய்யணும், பேசிட்டே இருக்கிறதுனால 3 வேளை சாப்பிடணும். பேசிட்டே இருக்கிறதுனால ஒரு மாசத்துக்கு உண்டான வீட்டு சாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிடும். துணியை பற்றி பேசுறதுனால ரம்ஜானுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி துணி வாங்கிடணும். ஆமாவா இல்லையா? எல்லாமே நம்ம மனதளவில் யோசிக்கிறது எல்லாமே பிஃபோராகவே நம்ம செஞ்சிடலாம். ஆனால் படிப்பை மட்டும்தான் நம்ம எதுவுமே வந்து யோசிக்கிறதே இல்லை. எக்ஸாம் தானே பார்த்துக்கலாம், நாளைக்கு தானே டெஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஆமாவா இல்லையா? அப்படி தானே இருக்கிறோம். நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. அதனால தான் பின்னோக்கி போகுது. வண்டியோட இன்ஜினு, அதாவது வண்டி ஓட்டும் போது வண்டி ஸ்லோவாக போகுது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாதான் வண்டி ஃப்ரீயாக போகும். நமக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்ம பாதையில் நம்ம போயிட்டே இருக்கலாம். அது இருந்தால் எடுத்துட்டு போட்டோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், ஏதாச்சும் ஒரு இடத்துல நடுவழியும் நிறுத்திடும். நம்ம என்ன பண்ணணும், அதனோட சேர்ந்து நம்மளும் போக வேண்டியதுதான். அதுவும் கஷ்டப்படும், நம்மளையும் கஷ்டப்படுத்தும். அந்த மாதிரி தான் படிப்போம். நம்ம என்ன பண்ணணும், எந்த இடத்துல நம்மளால சரியா பண்ண முடியலையோ அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டு அதை சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த பிரச்சனை என்ன ஆகும், அதோட சால்வ் ஆயிடும். நம்மளும் இங்கே நிற்க மாட்டோம், தொடர்ந்து நம்மளும் பயணிச்சுட்டே இருப்போம். நம்ம என்ன பண்றதில்லை, ஐடென்டிஃபிகேஷனே பண்றதில்லை. ப்ராப்ளம் மட்டும் நம்ம நிறைய தெரியும் நம்ம கண்ணுக்கு, ஆனால் ஒரு ப்ராப்ளத்தை கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான சொல்யூஷன் கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கட்டி வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், உடனே என்ன பண்ணுறோம், அதுக்கு உண்டான சொல்யூஷனை தேடுறோம். இந்த கட்டிக்கு எங்கே நம்ம டாக்டர் போய் பார்க்குறது, இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் யார் இருப்பாங்க, அவரை பார்த்து தேடி என்ன பண்ணணும், நம்ம உடனடியாக அதுக்கு நம்ம மருந்து போட்டால் தான் இந்த இடத்துல இந்த காயம் ஆறும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நம்மவா இல்லையா? நம்ம படிக்கிறதுல ஒரு பாடம் வந்து நமக்கு புரியல அப்படின்னா அதை அப்படியே விட்டுறதா, அதில் டவுட் கேட்கணும். டவுட் கேட்டதை என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல நம்ம ஸ்டக்காகி நின்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், அது யார்கிட்ட போனால் சரியாகும், சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணுறோமா இல்லையா? இங்கிருந்து நம்ம ஒரு டெல்லி போகணும், டெல்லியில் எந்த நேரம் நம்ம சுற்றி பார்க்கணும்னு சொல்லி சர்ச் பண்ணுறோம். அப்படி சர்ச் பண்ணாக்க ஆமாம் இல்லை இது கூகுளில் எங்கேயும் நம்ம பார்த்த மாதிரி தெரியுது,
ஸோ இது சர்ச் பண்ணதுனால நமக்கு அந்த நாலேஜ் கிடைக்குது. அதனால நம்ம பயணம் செய்யறது ஈஸியாக இருக்கு உலகத்தில். ஆமாவா இல்லையா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம லீவ்லையும் சரி துணியாலையும் சரி ரெண்டு இடத்துலையும் நம்ம சிறந்த மனிதர்களாக ஆகணும் அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து கல்வி, அது மார்க்க கல்வியாகட்டும் உலக கல்வியாகட்டும், ரெண்டுத்துலேயும் நம்ம பின்தங்கி தான் இருக்கோம். கல்வி இருந்தாலே போதும், அதுக்கப்புறம் என்ன ஆகலாம், நம்ம பெரிய ஆகலாம். ஒன்று வந்து அல்லாவுடைய பெரிய கிருபை, நீங்கள் மார்க்க கல்வியில் உள்ள வந்துட்டீங்க. ஆமாவே இல்லையா? ரெண்டாவது உலக கல்வி. இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் என்ன பண்ணுவோம், உங்களைய ஒரு பெரிய ஒரு அந்தஸ்துல கொண்டு போய் நிறுத்துவோம். அதுக்காக நீங்க என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். பாக்கியசாலிகள் ஆனா மட்டும் பத்தாது. ஆனா அது கூட என்ன செய்யணும், அவங்க செஞ்ச துவாக்காக பிரதிபலன் நம்ம செய்யணுமா இல்லையா? அதுக்கு சொல்லி நம்ம துவா மட்டும் செஞ்சுட்டா போதுமா? அதுக்கு உண்டான உழைப்பு நம்ம தான் செய்யணும். செய்யணுமா இல்லையா? வண்டி மட்டும் தான் வாங்கி கொடுப்பாங்க, டெய்லி பெட்ரோலுக்கும் காசு கொடுப்பாங்களா? நீதான் வேலைக்கு போகல பெட்ரோல் கொண்டு போகணும் தான் சொல்லுவாங்க. வண்டி தான் வாங்கி கொடுக்க முடியும். மாதம் ஒரு 10,000 ரூபாய் பெட்ரோலுக்கு கொடுப்பாங்களா? யார் தர மாட்டாங்க. அந்த மாதிரி உங்கள் பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க, உங்களை பாக்கியசாலிகளாக துவா செஞ்சு இந்த இடத்துல ஒரு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்தாங்க. இது நீங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கணும். ஒரு பேஷண்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறாரு. அந்த இடத்துல டாக்டர் சொல்கிறதையும் கேட்கணும், நர்ஸு சொல்கிறதையும் கேட்கணும், அந்த தொடைக்கு வராங்க இல்லையா ஸ்லீப்பர்ஸ், அவங்க சொல்கிறதையும் கேட்கணும், வரக்கூடிய விசிட்டர் சொல்கிறதையும் கேட்கணும், சொந்தக்காரங்க வந்தால் ரிலேட்டிவ்ஸ் வந்தால் அவங்க சொல்கிறதையும் கேட்கணும். நல்லது மட்டும் அவங்க நிறைய சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் நம்ம உள்ள வாங்கிக்குவாங்க. நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் சொல்கிறதையும் நம்ம கேட்டுதான் ஆகணும். எல்லாருமே எதுக்காக சொல்கிறாங்க, நம்முடைய நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு, சார் காலையில் 2 மாத்திரை, மதியம் 3, நைட்டுக்கு 1 கேட்குறோம். மாத்திரை சாப்பிட்றோம், உடம்பு நல்லா இருக்கும். நர்ஸு வராங்க, சார் காலையில் 11 மணிக்கு ஊசி போடணும், கொஞ்சம் திருப்பி படுத்து ஊசி போட்டு போகிறோன்றாங்க. நம்ம என்ன செய்கிறோம், திரும்பி படுக்கிறோம், ஊசி போடுறாங்க, நல்லா இருக்கும். ஸ்வீப்பர் வராங்க, தம்பி கொஞ்சம் இந்த துணியெல்லாம் எடுத்து வைங்க, கீழே வந்து மாப் போட்டு நான் தொடச்சிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. அவங்க தொடச்சதுனால என்ன உள்ளார கொஞ்சம் நல்ல ஒரு வாசனை வர காரணமாக இருக்குது. ரிலேட்டிவ்ஸ் வராங்க, டாக்டர் சொல்கிற மாதிரி செய்ய, நீ இப்படியே இருந்தேன்னா செத்து போயிடுவேன், உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம கேட்டுக்கிறோம். கேட்குறோமா இல்லையா? இப்படி வரவங்க போகிறவங்கலாம் ஒவ்வொன்று சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் நம்ம உள்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறீங்க. டாக்டர் மாதிரி ஒஸ்தாது இருக்கிறாங்க, அவங்க நல்லது மட்டும் தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு கசப்பாக தான் தெரியும், காலையில் இதை படி, மதியம் இதை படிக்கணும், ஈவினிங் இதை படிக்கணும் அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமாக தெரியும். இல்லைனா இவன் டாக்டர் இவ்வளோ பெரிய மாத்திரை எழுதி கொடுத்துருக்கான், எப்படி இதை முழுங்குறது? நீ அதை உடைச்சி 2ஆவது கூட முழுங்கலாம், இல்லை என்ன பண்ணலாம், அதை உடைச்சி கரைச்சி குடிக்கலாம், எல்லாம் உன்னால முடியும். நம்ம இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம்னா நடுவில் போய் மாட்டிக்கும். எதை நம்ம எளிமையாக செய்யணும்னு நம்ம மனசு சொல்லுதோ அதை நம்ம செய்யணும். புரியுதா இல்லையா? அந்த மாதிரி யோசித்து அதை என்ன பண்ணுவாரு, அப்பப்போ கொஞ்சம் டேப்லெட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாரு. அதை நம்ம என்ன செய்யறதில்ல, சரி வர சாப்பிட்றதில்ல. உடலில் இருக்கிற நோய் நல்லா இருக்குமா? என்ன டாக்டர் ஒன்றுமே நல்லா இல்லை. அவர் டாக்டர் கொடுத்ததை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி என்ன ஒஸ்தாது அவர் சரியா போய் படிக்கவே இல்லை. ஒஸ்தாது சொல்கிறத பையன் கேட்டுருந்தா கரெக்டாக படிச்சிருப்பான். ஆமாம் இல்லையா? தப்பு யார் மேலே? பேஷண்ட் மேலே. அந்த மாதிரி தப்பு யார் மேலே? இப்போ உங்கள் மேலே தான். 2வது நர்ஸ் வராங்க, நர்ஸுன்றவங்க யாருங்க? அடுத்து இன்னொரு ஸ்டாஃப், அவர் வந்து சொல்லுவார், இதை செய்யுங்க அதை செய்யுங்க, துணியெல்லாம் காய போடக்கூடாது, பாத்ரூம்லாம் ஏன்டா இப்படி இருக்குது, தண்ணி குடிச்சிங்கன்னா அங்கே எடுத்து வைங்க, தட்டெல்லாம் ஒழுங்கு கழுவி வைங்க, துணியெல்லாம் இப்படி ஏன்டா போட்டு வைக்கிறீங்க, இதே தான் இங்கே விட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்படியே விட்டுறாம எப்போ வந்தாலும் இதே தலைவலி தான். நர்ஸ் வந்தால் என்னத்துக்கு வரும்? ஊசி போகிறதுக்கு தான் வரும்.
உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்னங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வரும். வர்றதே ஊசி போடுறதுக்கு தான். 11 மணி ஆயிடுச்சு, ஊசி போடணுங்க, குளுக்கோஸ் போடணுங்க அப்படின்னு தான் வருவாங்க. டாக்டர் வந்து ஊசி போட மாட்டார், நர்ஸு தான் வந்து ஊசி போடுவாங்க. அப்போது வரும்போது என்ன ஆகும், கஷ்டமாக இருக்கும். இந்த பொம்பளை வேறு வந்து நம்மளே சாகடிக்கிறதுக்குன்னே வரும். அவங்க சொல்கிறது எதுக்காக, நல்லதுக்காக தான். அந்த ஊசி போட்டால் தான் உள்ளே இருக்கிற கிருமி சாகும். அப்போ தான் உங்களுடைய நடவடிக்கை எல்லாமே மாறும். அவர் சொல்கிறது எதுக்காக, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இது மாதிரிலாம் செஞ்சோம்னா என்ன ஆகும், ஒழுக்க சீர்கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுக்கம் தான் இருக்கிறதுலே மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த ஒழுக்கமாக இருக்கிறதுக்காக தான் அந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லுவாங்க. செப்பல் வந்து ஒழுங்காக விடு அப்படின்னா அதுலேயும் ஒரு ஒழுக்கம் இருக்குது. மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் செய்யணும், துணி காய போடுறது, நம்முடைய துணிகளை வந்து நல்லபடியாக துவைக்கிறது, நம்ம இடத்த வந்து சுத்தபத்தமாக வச்சுக்கிறது, இது எல்லாமே என்னது எதில் சேரும், ஒழுக்கத்தில் சேரும். அதை சொல்கிறதுக்கு வருவார் இல்லையா, அவங்க சொல்கிறதுக்கு வரும்போது ரொம்ப சிரமமாக தெரியும். அடுத்தது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க, எங்களை மாதிரி பார்த்து வஸ்தார் சொல்கிற மாதிரி நல்லா படிங்கப்பா, சீக்கிரமாக ஆடி வாங்குங்கப்பா, நல்ல ஒரு வேலைக்கு போங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுங்க, நல்லா சம்பாதிங்கன்னு சொல்லுவாங்க. அவருக்கு என்னப்பா சொல்லிட்டு போயிடுவார், வந்து பார்த்தா தானே தெரியும் கஷ்டம் இருக்கிறது தான். ரிலேட்டிவ்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்க, டாக்டர் கொடுக்குற மாத்திரை ஒழுங்காக சாப்பிடு, ஆப்ரேஷன் பண்ண சொன்னால் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா இவ்வளோ தான் அனுப்புவாங்க, அப்புறம் பிளேடு எல்லாம் போட்டு தைச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழி யார் அனுபவிக்கணும், பேஷண்ட் தான் அனுபவிக்கணும். வர ரிலேட்டிவ்ஸ் ஆளுக்கு ஒரு பக்கமாக இருந்துட்டு போவாங்க, இந்த நீ வந்து நீ ஒரு பிளேடு வாங்கிக்கோ, இந்த நீ வந்து நீ ஒரு பிளேடு வாங்கிக்கோன்னு சொல்ல முடியும். பேஷண்ட் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். பேஷண்ட் அனுபவிச்சாதான் சுகமாக வாழ முடியும். அவங்க இல்லையா எந்திரிச்சு நடக்க முடியும். அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எங்களை மாதிரி வரவங்களாம் சொல்லுவாங்க. அதையும் நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, கெட்டு போகிறதுக்காக இல்லைல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உலகத்தில். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், எது சரி எது தப்புன்னு சொல்லி தெரிஞ்சு அதை அறிஞ்சு நம்ம செய்யக்கூடிய வயசு. அவன் இல்லையா, நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது 5 ரூபா கொடுத்தாவே பெரிய காசு. அதை வச்சு என்ன பண்ணலாம், சாக்லேட் வாங்கலாம், பிஸ்கெட் வாங்கலாம், என்னென்னமோ தோணும். ஆனால் அதே இப்போ 5 ரூபா அதை உங்ககிட்ட கொடுத்தோம்னா என்ன ஆகும், 5 ரூபாயில் எதுவுமே வராது சார், 50 ரூபா கொடுங்க, இல்லை 20 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்கன்னு கேட்போம். ஏன், எது சரி எது தப்புன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற வயசு. இது இருந்தால் இவ்வளோ தான் நம்மளால் செய்ய முடியும்னு சொல்லி நம்ம மனசு சொல்லுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுருக்கோம். தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறோம், அதுக்கு தகுந்தாற் போல நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை நாமளே தயார் பண்ணுறோம். நம்ம இல்லையா, நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு போகிறோம், அந்த ஹோட்டலில் 120 ரூபா போட்டுக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பாக்கெட் பார்க்குறோம், 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு 500 ரூபா பணம் இருக்குதா, அதுக்கப்புறம் தான் உள்ளே போகிறோம். நம்ம தயார்படுத்துகிறோம், வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி. அங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம இங்கே தயாரிப்பு செய்கிறோம். இப்போ நீங்கள் உள்ளே போகிறதில்ல, மதரசா விட்டு வெளியே தான் போக போகிறீங்க. அதுக்குண்டான தயாரிப்பு எங்கே செய்யணும், இங்கே தான் செய்யணும். நம்ம இங்கே முடிச்சோன்னே எங்கே போக போகிறோம், வெளியில் வேலைக்கு போகணும். போகணுமா இல்லையா, அதுக்கு தயாரிப்பு எங்கே போய் செய்யணும், வெளியில் போனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாமா. அங்கே வந்து ஒருத்தர் சொல்லுவாரா, பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்களா, ரிலேட்டிவ்ஸ் வந்து சொல்லுவாங்களா, அங்கே தனி மனுஷனா நீங்கள் மட்டும் தான் கஷ்டப்படணும். அதுக்குண்டான தயாரிப்பு இங்கே தான் நம்ம செய்யணும். செய்வீங்களா, ரொம்ப டயர்டாக இருக்கா, ஏன்னா நான் காலையிலே வரேன்னு சொல்லியிருந்தேன், சில பல காரணங்களால என்னால் வர முடியல. எப்பவுமே ஈமன்தாரி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு அப்படின்னா அதை வந்து முழுமையாக செய்யணும். அதுக்காக தான் இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாதால இன்னைக்கு எத்தனையோ நானும் போயிட்டு எத்தனையோ காலேஜில் பேசியிருக்கிறேன், எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பேசியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமாக காலேஜ் ஃபீல்டில் இருக்கிறோம். நானும் நிறைய பேச்சு கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் பாக்கியசாலி. ஏன் அப்படின்னா, இவ்வளோ நேரம் அதிர்ஷ்டசாலியாக இருந்தோம், இப்போ பாக்கியசாலி ஆகிட்டோம். ஏன்னா ஒரு ஆலிமுக்கே ஒரு அன்பட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் முன்னாடி நான் வந்து எழுத்தறிவு இல்லாதவன் தான், அதாவது தீன் வழியில் நான் சொல்கிறது. இப்போ உங்களால் சரளமாக வந்து என்ன பண்ணுறீங்க, சூறா வாய்ட்டா படிச்சிங்க. என்னால் அந்த மாதிரி சரளமாக படிக்க முடியாது. நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிக்கப் பண்ணி தான் வருவேன் பின்னாடி.
அந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது எனக்கு அந்த அறிவு கம்மி தான். அப்போது என்னுடைய பெற்றோர்களும் துவா செஞ்சுருப்பாங்க, என்னுடைய பையன் வந்து நல்ல ஒரு நிலைமையில் இருக்கணும், தீனில் முன்னாடி வரணும், உலகத்தில் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச துவானால ஏன்னா இப்போ நானும் இப்போ பாக்கி சிலைங்க அவன் இல்லையா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதிர்ஷ்டசாலியாக மாறணும். நான் எப்படி இந்த இடத்துல வந்து இருக்கிறனோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு பெரிய ஆளாகி மாறி, நீங்களும் ஒரு உஸ்தாது மாதிரி ஆகி, நீங்கள் பலருக்கு போய் என்ன பண்ணணும், தீனையும் சரி உலகத்தையும் சரி சரி செஞ்சு என்ன பண்ணணும், உங்கள் வாழ்க்கையிலுமே தீனோடு இருந்து மற்றவங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக வாழ்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், உழைப்பு செய்யணும். செய்வீங்களா? எல்லாரும் பசி எடுத்துருச்சா? எனக்கும் பசிக்குது. நானும் ஊருக்கு போகணும். ஏன்னா காலையில் எழுந்தது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட கண்ட மூடி, அதாவது ஸ்ட்ரைட்டாக நான் பட்டதே இல்லை காலையில் இருந்து. ஏன்னா அவ்வளோ வேலை. உங்கள் வசதான்னு சொன்ன மாதிரி வேறு ஏதாச்சும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக போயே இருக்க மாட்டேங்காங்க. அவங்க கிடக்குறான், அவங்க அடுத்த வாரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம். அதாவது வீட்டில் வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஒரு நீங்கள் டீ சாப்பிட்டேன் இல்லையா, அந்த நேரம் கூட இல்லை. நான் வீட்டில் இருந்த நேரம் வந்த உடனே துணி கட்டி போட்டு குளிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு அடுத்த நிமிஷம் அப்படியே வண்டி எடுத்துட்டு அப்படியே வந்தேன். குழந்தைங்கள்லாம் ஃபோன் பண்ணி எப்போ வருவேன் அப்படிங்கிறாங்க. தீனியும் பார்க்கணும், துணியாவையும் பார்க்கணும். அதுக்குன்னு சொல்லி தீனை மட்டும் பார்த்தா துணியாக போயிடும். புரியுதா இல்லையா? ரெண்டுத்தையுமே. ஏன்னா நீங்கள் இப்போ டூவில் குவாலிஃபிகேஷன் இல்லையா, வெயிட் அதிகம் இல்லையா, அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படணுமா இல்லையா? நான் சிங்கிள், எனக்கு கஷ்டம் கம்மி. நீங்கள் டபுள் அப்படின்றதுனால 2 டைம் அடி வாங்கணுமா? நான் சிங்கிள்க்கு ஒரு டைம் அடி வாங்குவேன். நீங்கள் டபுள்னா 2 டைம் அடி வாங்கணுமா இல்லையா? அப்போ பயப்படணுமா இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உழைப்பு செய்யணுமா இல்லையா? செய்வீங்களா? இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நான் நிறைய டைம் இந்த பக்கம் போகிற வேலை இருக்கும். இன்ஷால்லா இதுக்கப்புறம் டைம் கிடைச்சது அப்படின்னா கொஞ்சம் பகல் டைம்லேயே வரேங்க. ஏன்னா எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு டீச்சர் அந்த மாதிரி சொல்லவே கூடாது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு கிளாஸ் ரூம் உள்ளே நுழையும் போது அதெல்லாம் மறந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷப்பாக போயிட்டு கிளாஸ் நடத்தணும். அதுதான் ஒரு டீச்சர் அப்படின்றது. ஆனால் இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் அது முடியல. இன்னொரு நாள் இன்ஷால்லா டைம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயத்தை பேசலாம். செய்யலாங்களா? இது எனக்கு என்னுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதாவது ஒரு உலமாக்கள் முன்னாடி, ஒரு ஆலிம்கள் முன்னாடி பேசுறதுக்கு தகுதி இருக்குதோ இல்லையே எனக்கு தெரியல. அல்லாஹ்தால பேச வச்சுட்டான். அவனுக்கு முதல்ல நன்றி செலுத்தணும். ரெண்டாவதாக பேச வச்சு உங்கள் உஸ்தாதுக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு உங்கள் முன்னாடி பேச வச்சது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதனால் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்ஷால்லா இன்னொரு டைம் கிடைச்சதுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக பேசலாம். செய்யலாங்களா? ஒன் டே கிளாஸ்